எம்முடைய ஆய்வு பணியில் தோள் கொடுத்து தேவைப்படும் போதெல்லாம் ஊக்கமளித்து இந்த கருத்தினை பன்னாட்டு அறிஞர்கள் முன்பாக எடுத்து வைத்து எனக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை ஆனந்த் அமலதாஸ் அவர்கள் இன்றைக்கு இந்த சொற்பொழிவுக்கு தலைமை தாங்குவது உண்மையிலேயே எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பேறு. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த சங்கம் 4 நிறுவனர் அருள் தந்தை கஸ்பார் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படியோ என்னை எங்கிருந்து தேடி பிடித்தார் என்று தெரியவில்லை. இப்பொழுது மாணிக்க வாசகர் சொல்வதைப் போல நானும் அவரை சிக்கன பிடித்து கொண்டேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையில் சங்கம் 4 என்ற அந்த நிகழ்ச்சியினை முடித்துவிட்டு கொஞ்சம் இருங்கள், கலந்து பேச வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு ஆய்வு இதழை கொண்டு வர வேண்டும், அந்த இதழ் ஒவ்வொருவருடைய கட்டுரையை தாங்கி வரக்கூடியதாக இருக்க வேண்டும், எனவே முதல் கட்டுரையை நீங்கள் எழுதுங்கள் என்று பணித்தார்கள். அதற்கிடையே பல்வேறு வேலைகள், ஆய்வு பணிகள் என்று காலம் ஓடினாலும் கூட விடாமல் என்னை இயக்கியவர் அருள் தந்தை அமல்தாஸ் அவர்கள். அதை போலவே ஒவ்வொரு நாள் கிட்டத்தட்ட வாரத்துக்கு 2 நாளாவது இந்த ஆசீவகம் பற்றி என்னோடு தொலைபேசியில் பேசி அவருடைய கருத்துக்களை எனக்கு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தக்கூடியவர் திரைப்பட இயக்குனர் அன்பிற்குரிய சேகர் ஐயா அவர்கள். அவரும் இங்கே வந்திருக்கிறாரு. இதெல்லாம் ஐயனார் தான் என்னை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பேராசிரியர் ஆழ்வார்க்கடியான் மிகச்சிறந்த அறிஞர், வைணவ அறிஞர். அதை போல் என்னை பார்க்காமலே என்னுடைய நூல்களை படித்து அவர் ஆற்றிய ஒரு சொற்பொழிவு வாயிலாக உலகத்தின் பல திசைகளிலிருந்தும் நண்பர்களை தேடி கொடுத்த பேராசிரியர் சித்ரா அவர்கள், எனது மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஐயா சிவபிரகாசம் அவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்கிறேன். இந்த இடத்துல அருள் தந்தை கஸ்பார் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நான் பேராசிரியர் நெடுஞ்செழியனாகவே இருக்கிறேன், தயவுசெய்து என்னை பேரறிஞராக ஆக்கிவிடாதீர்கள். ஏன்னா அதற்குரிய தகுதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒருவருக்கு தான். இந்த இனத்தினுடைய பங்களிப்பு என்ன, அதுதான் என்னுடைய ஆய்வு பொருளாக இருந்தது. 1977 நான் மதுரை பல்கலைக்கழகத்தில், அப்போ அது மதுரை பல்கலைக்கழகம், ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய பேராசிரியர் முருகரத்னம் அவர்கள் தேவி பிரசாத் சட்டோபாத்தியா அவர்களுடைய லோகாயதா என்ற நூலை கொடுத்து படி என்று சொன்னார். லோகாயதா என்பது தமிழில் உலகாயுதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலே அது உலகை பற்றிய ஆய்வு, அதனால் அது உலகாயுதம் என்று இருக்க வேண்டும் என்று நான் கருதினேன். அந்த நூலை படித்தப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த பொருள் முதல் கோட்பாடுகள் என்று வகைப்படுத்தக்கூடிய செய்திகளெல்லாம் அவர் பாலி, சமஸ்கிருதம் இதிலிருந்து தான் அவர் கொடுத்திருந்தார். ஆனால் அவ்வளவு செய்திகளும் நமக்குரிய செய்திகளைப் போலவே இருக்குது. சில இடங்களுக்கு போகும்போது நமக்கு உரிய இடம், நமக்கு சொந்தமான இடங்கிற உணர்வு வரும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த லோகாயுதாவை படித்தப்போ இது என்ன, இது உலகாயுதம்னு சொல்லக்கூடிய அவ்வளவு செய்திகளையும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது போலவே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய முனைவர் பட்டத்திற்காக தமிழ் இலக்கியத்தில் உலகாயுதம் என்ற தலைப்பிலே நான் ஆய்வு செய்ய தொடங்கினேன். அப்போது அவர் எழுதின புத்தகத்தை தான் முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு, ஆனால் பிரைமரி சோர்ஸ் மூலச்சான்றுகள் எல்லாத்தையும் தமிழ்லேருந்து தேடினேன். ஏன்னா தமிழில் இருக்குது, தொல்காப்பியத்திலிருந்து இருக்குது. அப்படி வரும்பொழுது தான் தொல்காப்பியரை அறிமுகப்படுத்துகின்ற பணம்பாரனார் தொல்காப்பியம் ஏன் எழுதப்பட்டது, இயற்றப்பட்டது அப்படிங்கிற காரணத்தையும் சொன்னார். இப்போ அருள் தந்தை கஸ்பார் அவர்கள் தொடக்க உரை நிகழ்த்துகின்ற பொழுது தமிழ் யாருக்கும் எவருக்கும் எதற்கும் பகையல்ல என்று சொன்னார்கள். அது உண்மைதான். ஏன்னா தொல்காப்பியத்தை ஏன் இயற்றுகிறார் தொல்காப்பியர்? பணம்பாரனார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார்.
அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசானுக்கு மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி. 4 வேதங்களில் தேர்ந்தவரும் அறத்தையே எப்பொழுதும் பின்பற்றக்கூடியவரும் சொல்லிக்கொண்டிருப்பவருமாகிய அதங்கோட்டாசான் என்ற ஒருவருக்கு மயக்கம் தராத மரபினை உடைய எழுத்து முறையை காட்டுவதற்காக தொல்காப்பியத்தை ஏற்றுகிறார். அப்போ எழுத்து முறையை ஏன் அவருக்கு காட்டணும்? இதில் ரொம்ப நுட்பமாக மயங்கா மரபின் எழுத்து முறை, மயக்கம் தராத மரபினை உடைய எழுத்து முறை. நீங்கள் உலக மொழிகளில் எந்த மொழிகள் எடுத்துட்டாலும் அந்த சொல்லக்கூடிய எழுதக்கூடிய முறை வேறு, சொல்லக்கூடிய உச்சரிக்கக்கூடிய முறை வேறு. அதனால தான் பெர்னாட் ஷா கூட ஆங்கில மொழியை சீர்திருத்தம் செய்யணும்னு வரும்பொழுது ஃபிஷ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு ஸ்பெல்லிங் எழுதினாராம் GHITIO அப்படின்னு. GHITIO ஃபிஷ் அப்படின்னு படித்தாராம். அங்கே இருந்த எல்லாருக்கும் ஒரே குழப்பம், என்ன பெர்னாட் ஷாவுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா அப்படின்னு இப்படி எழுதுகிறாரு, GHITIOன்னு எப்படி ஃபிஷ் ஆக முடியும் அப்படின்னு. அப்போ எல்லாரும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஷா சொன்னாராம், சரி லாஃப் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு. GHல தானே முடியுது. அப்போ GHை எஃப் சவுண்டில் தானே சொல்கிறீங்க லாஃப் அப்படிங்கிறதுக்கு. அதே போல் ஸ்டேஷனுங்கிற சொல்லுக்கு TION தானே எழுதுறீங்க. நான் இஷ்ஷோட நிறுத்திக்கிறேன், என்ன எடுத்துட்டேன், ஃபிஷ் அப்படின்னாராம். அதாவது ஆங்கில மொழி எப்படிப்பட்ட குறைபாடு உடையது என்பதை காட்டுவதற்காக. ஆனால் உலகத்தில் எல்லா மொழிகள்லையும் இப்போ தெலுங்கு மொழியில் தமிழில் கல்யாணம் அப்படின்னு நம்ம எழுதினோம்னா கலியாணம் அந்த யகரம் இந்த லீலே வந்துடும். அது இப்படி கீழே போட்டுட்டாங்கன்னாக்கா கல்யாணம்னு படிக்கணும். அதே போல் கன்னடத்தில் அது ஒத்துன்னு சொல்லுவாங்க. கன்னடத்தில், தெலுங்கில், இந்தியில், சமஸ்கிருதத்தில் எல்லா மொழிகளிலும் எழுதுறது மாதிரி படிக்க முடியாது, படிக்கிறது மாதிரி எழுத முடியாது. ஆனால் உலகத்திலேயே எழுதுவதைப் போல படிப்பது, ஒலிப்பதைப் போல எழுதுவது உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லை. அதனால தான் மயங்கா மரபின் எழுத்து முறை. அப்படி மயங்கா மரபின் எழுத்து முறைன்னு சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பியர் யார், அதங்கோட்டாசான் யார் அப்படிங்கிற அந்த வேறுபாட்டையும் வெளிப்படுத்துகிறார். அவர் அரங்கரை நாவின் நான்மறை முற்றியவர், இவர் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியர். அப்போ அவர் 4 வேதங்களில் வல்லவர்னா இவர் ஐந்திரங்களில் வல்லவர் இவர் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஐந்திரம்னா என்னன்னு அப்போ தான் தேட ஆரம்பித்தோம். அப்போ ஐந்திரம்ங்கிறது தொல்காப்பியத்தில் மெய்யியல், அதுதான் தொல்காப்பியத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிற உண்மையை புதிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய புதையலுக்கான திறவுகோலாக இந்த ஐந்திரம் என்ற அந்த அடைமொழி இருப்பதை உணர முடிந்தது. அப்படி தான் ஐந்திரம்னா என்ன தொல்காப்பியரே சொல்கிறார். இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னா, இந்த உலகம் நிலம், நீர், தீ, வழி, விசும்பின் கலந்த மயக்கம் உலகம். உலகத்தில் இப்போ நம்முடைய தத்துவங்கள் எங்கே முரண்படுகின்றன? உலகம் படைக்கப்பட்டதா தோன்றியதா? படைக்கப்பட்டதுன்னா யாரால், எப்போ, எப்படி? தோன்றியதுன்னா எப்படி, எதனால்? இதான விடை. அப்போ இந்த உலகம் தோன்றியது அப்படிங்கிறதுக்கு தொல்காப்பியர் சொன்னது நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என்ற 5இன் கலந்த மயக்கம். அந்த 5 பூதங்களும் ஒன்றிணைந்து உருவானது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இது பெரிய உண்மையிலேயே தமிழரினுடைய மெய்யியல் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அறிவுபூர்வமானது என்ற உண்மையை அந்த ஒரு தொடர் எனக்கு உணர்த்தியது. அதற்கு பிறகு இப்படி ஆய்வு போக போக தொல்காப்பியத்தினுடைய மெய்யியல் கூறுகள் எல்லாமே தொல்காப்பியத்தை ஒட்டுமொத்தமாக ஆய்வு பண்ணுகின்ற பொழுது தொல்காப்பியர் காட்டிய அந்த சமூகம், தொல்காப்பியர் வடித்தமைத்த அந்த மெய்யியல், இலக்கணம், இது எல்லாமே தமிழர்கள் தனித்தன்மையோடு பிற இனங்களின் தாக்குதலோ கூட்டுறவோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் தமிழ் அறிவு மரபின் வெளிப்பாடாக தொல்காப்பியம் அமைந்திருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடிந்தது. அது ஒரு புறம். எனவே இப்படித்தான் அந்த உலகாயுத கோட்பாட்டினுடைய மூல வேர்களை எல்லாம் தேடி போகின்ற பொழுது
அது எல்லாமே தொல்காப்பியத்தில் பொதிந்திருக்கிற உண்மையை உலகாயுதம் நூலில் தர முடிஞ்சது. அதில் ஒரு சாப்டர் லோகாயுதாவில் வந்து நியதி கோட்பாட்டை பற்றி அவர் எழுதியிருப்பார், மர்க்கலி கோசாலர். ஏன்னா எல்லாமே அவங்க ஒன்று அவர்களுக்கு நாம் கொடுக்கல. இப்போ ஒரு ஜோன்ஸ் வந்து ஒரு மார்க்ஸ் முல்லர் வந்து எல்லா வேதங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் சமஸ்கிருதத்தில் இருந்ததையெல்லாம் ஆங்கிலத்தில் கொடுத்தது மாதிரி தமிழை கொடுக்கறதுக்கு ஒரு நாதியம் இல்லாமல் போயிடுச்சு. எல்லிஸ் வந்தார், ஆனால் எல்லிஸையும் வந்து அவர் எப்படி இறந்தாருங்கிறது இன்னும் கூட மர்மம் தான். 39 வயசில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்பொழுது நோயாய்ப்பட்டு இறந்து போயிடுறார். அதனால் தமிழனுடைய அறிவு மரபை உலகிற்கு அறிவிக்காமல் போனது நம்முடைய தவறு தான். நாம் இன்னமும் அதை வந்து வெளிப்படுத்த தயாராக இல்லை. ஏன்னா எல்லாமே பௌத்தம் ஜைனம் எல்லாம் வடக்கிருந்து வந்துச்சு, ஆசிவமும் வடக்கிருந்து வந்துச்சு. எல்லாமே ஜைன சமயத்துக்குரியதாக இருந்ததுன்னா தமிழனுக்குன்னு சொந்தமாக ஒரு சிந்தனை மரபு இருந்தது இல்லையா? தந்தை கருணை வடிவமாக இருக்கிறான் என்றால் தன்னுடைய பிள்ளைகளிடமே வேறுபாடு காட்டுவானா? இப்படி இரண்டு வேறுபட்ட நிலையில் இந்த உலகத்தை ஒருவன் படைத்திருப்பானையானால் அவனை பண்புள்ளவன் என்று சொல்ல முடியுமா என்று சொல்லக்கூடிய இந்த புறநானூற்று பாடலினுடைய மொழிபெயர்ப்பு தான் ஜைன உரையாசிரியர்கள் ஞான விமலா, அபயதேவா என்ற அறிஞர்களால் கொடுக்கப்பட்டது.